பெற்றோர்கள்ட்ட இருந்து வந்திருக்குது, சாபமும் பெற்றோர்கள்ட்ட வந்திருக்குது. அப்ப ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுமே பெற்றோர்கள்ட்ட இருந்து பிள்ளைங்க வாழ்க்கையில போய் பழிக்குது, அப்படியே நடக்குது. இந்த உலகத்துல ஒரு பிற்போக்கான சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிற்போக்கான சக்தியிலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க மேல சொல்லணும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளையின் மீது வருவதாக. புரியுதுங்களா? பிள்ளைங்க மேல போகணும். ஏன்னா பிளஸ் பண்ணும்போது தான் பிள்ளைங்க காப்பாற்றப்படுவாங்க, பிள்ளைங்க அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, அவங்க பிள்ளைங்க தேவனுடைய கரத்துக்குள்ள போய் அவங்க தஞ்சம் புகுந்துக்குவாங்க. நம்ம நினைக்கிறோம் நிறைய சொத்தை வச்சுட்டு போனாதான் பிள்ளைகளுக்கு லாபம்னு. சொத்தெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இந்த சொத்தை கொண்டு வரதே ஆசீர்வாதம் தாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் சொத்து, பணம், காரு, பங்களா, நகைங்க இதெல்லாம் இருந்தா பிரிச்சு கொடுத்தாதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா அதெல்லாம் ஒரு மாசம் கூட இருக்காது. சில பேருக்கு ஒரு 10 நாள் கூட கையில தங்கவே தங்காது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டினா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அவங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிடும்.